ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனா நீடில் ஸ்டூடியோ. இந்த வீடியோவில் சுகர் பீட் லைன் எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிட்டேன். ட்ரா பண்ணிட்டு நம்ம மிஷினுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸ்விங் த்ரெட்டு, அதை தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ பீட் ஒர்க்குக்கெலாம் நம்ம மிஷின் த்ரெட்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதில் லாஸ்ட்டாக ஒரு நாட் ஒன்று போட்டுக்கோங்க. எப்பவும் போல் லாஸ்ட்டாக ஒரு நாட் போட்டுக்கோங்க. போட்டு இதில் எப்படி நம்ம சுகர் பீடை ஃபில் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ நான் நாட் போட்டு வச்சுட்டு இப்போ த்ரெட்டை ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் கீழே வச்சுருங்க. ஓகேங்களா. ஃப்ரேம்க்கு கீழே வச்சுட்டு அதை இப்போ எப்படி பண்ணுறனோ அதே மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு த்ரெட் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க. ஸோ இது இப்போ சிங்கிளாக வச்சு நம்ம போடுறோம். ஓகேங்களா. ஸோ சரி த்ரெட் எப்படி போட்டோமோ அதே மாதிரி இது ஸ்விங் த்ரெட்டில் நம்ம சிங்கிளாக நாட் போட்டு தான் நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் பீடு ஃபில் பண்ணுற நீடில். ஓகேங்களா. ஸோ ஜர்தோசி நீடில்னு சொல்லுவாங்க, பீடு ஃபில் பண்ணுற நீடில்னு சொல்லுவாங்க. ரெண்டு விதமாக கேட்டாவே கடையில் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நான் போட்டு வச்சுட்டேன். ஓகேங்களா. பீடை போட்டு வச்சுட்டு இதில் அந்த நீடில் வச்சு எப்படி ஃபில் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இதே மாதிரி நம்ம பண்ணும்போது அது ஃபில் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இது ஃபில் ஆகும்போது ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில பீடு ஹோல்ஸ் சின்னதாக இருக்கும். அது நீடில்குள்ளே போகலை அப்படின்னா அந்த பீடெல்லாம் நீங்கள் எடுத்து போட்டுறணும். ஓகேங்களா. எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஃபில் பண்ணணும். இது நீடிலில் போகலன்னு சொல்லிட்டு அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், எடுத்து ஓரமாக போட்டுடலாம். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி அடியிலேருந்து நான் த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டு இதில் 2 பீடு மட்டும்தான் நம்ம வைக்கிறோம். ஓகேங்களா. ஸோ 2 பீடு வச்சு நம்ம இந்த லைன் ஃபுல்லாகவே போடுறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 பீடு எப்படி வைக்கிறது அப்படின்னு தெரியலனா சிங்கிள் பீடாகவே ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண கற்றுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் 2 பீடாக வச்சு ஒர்க் பண்ண கற்றுக்கலாம். ஓகேங்களா. எடுத்ததுமே நீங்கள் 3 4ன்னு வைக்காதீங்க. அந்த மாதிரி வச்சிங்கன்னா அது ஒரு ஃபினிஷிங் வராது. அதனால தான் 2 பீடாக மட்டும் வச்சு ஒர்க் பண்ண சொல்கிறது. ஓகேவா. ஸோ இதே மாதிரியே 2 பீடாக வச்சு ஒர்க் பண்ணணும். நான் எப்படி பண்ணுறனோ அதை மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். சரிங்களா. நடுவில் கேப் விழுந்துருச்சுன்னா த்ரெட்டை மறுபடியும் வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பீடு ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா. கேப் விழுந்துருச்சுங்கிறதுக்காக அடுத்த பீடை அப்படியே போடாதீங்க. அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் வராது. அதனால தான் அந்த மாதிரி நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி போடுங்க. அடுத்தது எந்த மாதிரி போடக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா. ஸோ இதை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. ஸோ இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டு எப்பவும் போல் ஒரு எண்டு நாட் நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ போட்டுட்டு அடுத்தது எந்த மாதிரி போடக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். சரிங்களா. இதுக்கு பக்கத்தாலேயே நான் போடுறேன். இது லைன் போடலை, ரேண்டமாக தான் நான் போட்டு காட்டுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி 2 சுகர் பீடை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கேப் விட்டு நம்ம போடக்கூடாது. ஏன்னா சில பேர் கேப் விட்டு போட்டுருவாங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க்கில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டிச்சஸ். அதனால தான் நான் 2 விதமாகவுமே சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா. நம்ம ப்ளவுஸ் ஒர்க்கில் பண்ணும்போது ஒரு ஃப்ளவர் டிசைனாக இருக்கட்டும், ஒரு லீஃப் டிசைனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சுகர் பீடை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் நம்ம கரெக்டாக போட்டால் தான் அதோடைய ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடக்கூடாது.
நான் ஆன்லைன் கிளாஸும் எடுத்துட்ருக்கேன். விருப்பம் உள்ளவங்க மேலே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து நீங்கள் இதில் வந்து எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த சைடில் ஒரு கர்வ் மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன் இல்லையா? வளைஞ்சி வளைஞ்சி அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அந்த ஷேப்பில் சும்மா ட்ரா பண்ணி அதில் வந்து ஒர்க் பண்ணுங்கள். அடுத்தது வந்து இந்த டைமண்ட் ஷேப்பில் வந்து போட்டு அதுலேயும் வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வந்தால் நீங்கள் சப்போஸ் வந்து லீஃப் டிசைனில் வந்து நீங்கள் இந்த சுகர் பீடை லைன் போடும்போது உங்களுக்கு அந்த ஷார்ப்புக்கு கரெக்டாக போடுவீங்க. அதனால தான் இது ரெண்டுத்துலேயுமே டிசைன் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு டிசைனும் வரைஞ்சிருக்கேன். அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ளவர் டிசைன் தான் நான் வரைஞ்சிருக்கேன். இதில் எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறதையும் நான் போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் போட்டு காமிச்சிருப்பேன். ஏன்னா நீங்கள் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டாவே நீங்கள் எந்த டிசைன் கொடுத்தாலும் நீங்கள் ஒர்க் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. ஓகேங்களா? அதனால் இதை வந்து லென்த்தாக போகாமல் ஷார்ட்டாகவே சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? நம்ம வந்து சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். 4 மந்த்து கிளாஸு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சேர விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதை சுற்றி நம்ம வந்து 2 பீடாக வச்சு இந்த ஃப்ளவர் ஃபுல்லாகவே லைன் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரியே ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிடுங்க. நான் வந்து அடுத்தது இதோடைய ஃபுல் இமேஜ் எப்படி இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் இது ஃபுல்லாகவே அதாவது நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற லைனில் அப்படியே நம்ம வந்து இந்த பீட் ஒர்க்கை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம பண்ணிட்டோம். இதில் எதனா உங்களுக்கு டவுட்டுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி போடுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். எதனா டவுட்டுன்னா கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.